தமிழ்நாட்டில் தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. இப்போ எல்லா தொகுதிகள்லையும் மக்கள் ஒரு நல்ல எம்எல்ஏயை தேர்ந்தெடுக்கணும். ஒரு எம்எல்ஏனுடைய பணிகள் என்ன அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முக்கியமாக 3 பணிகள் அவங்களுக்கு இருக்குது. 1 லெஜிஸ்லேட், 2 ரெப்ரசன்ட், 3 ஓவர்சி. முதல்ல லெஜிஸ்லேட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இது சட்டங்கள் சார்ந்தது. புதுசாக சட்டங்கள் கொண்டு வர்றது, இருக்கிற சட்டங்களில் அந்த மக்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் தேவை, காலகட்டங்களுக்கு தகுந்தாப்புல ஏதாவது மாற்றங்கள் தேவை அப்படின்னா அந்த சட்டங்களில் சட்ட திருத்தங்கள் கொண்டு வர்றது. தமிழக அரசு ஏதாவது சட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த சட்டங்கள் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து அந்த சட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்குறது. 2வது பணி ரெப்ரசன்ட், அதாவது அவங்க எந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்களோ அந்த தொகுதி மக்களினுடைய பிரதிநிதியாக அவர்களுடைய குரலாக இருக்கிறது. ஒவ்வொரு தொகுதியிலையும் என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத அதனுடைய முக்கியத்துவத்தினுடைய அடிப்படையில் சம்பந்தப்பட்ட துறைகளோட கோஆர்டினேட் பண்ணி அதை சரியான நேரத்திற்கு அவங்களோட காலகட்டத்துக்குள்ள அதை செயல்படுத்துறதுக்கு கோஆர்டினேட் பண்ணி வேலை செய்ய வேண்டியது ஒரு முக்கியமான பணி. 3வது வேலை ஓவர்சி, அதாவது மக்களுடைய வரிப்பணத்தில் நடக்கக்கூடிய இந்த அரசாங்கம் ஒவ்வொரு துறை சார்ந்தும் அவங்க நல்ல நிர்வாகம் செய்கிறாங்களா, கரப்ஷன் இல்லாமல் ஊழல் இல்லாமல் நடக்குதா, ஒவ்வொரு திட்டங்களும் எந்த தாமதமும் இல்லாமல் சரியான நேரங்களில் செயல்படுத்தப்படுதா, இது மாதிரி ஒரு நல்ல நிர்வாகம் நடக்கிறத கண்காணிக்கிறது இவங்களுடைய வேலை. இது தவிர ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் அவங்களோட தொகுதி வளர்ச்சி பணிக்கு அப்படின்னு சொல்லி 3 கோடி ரூபா ஒதுக்கப்படுது. இப்போ ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்த மக்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதை அந்தந்த தொகுதி எம்எல்ஏ அந்த மாவட்ட ஆட்சியருக்கு அதை பரிந்துரை செய்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர் அதை ஒப்புதல் கொடுத்து அந்த ஃபண்டை அலோகேட் பண்ணி அந்தந்த துறை சார்ந்து அதை செயல்படுத்தக்கூடிய வேலைகளை உறுதிப்படுத்துகிறாங்க. இது தவிர அந்தந்த தொகுதிக்கு தேவையான தொலைநோக்கு பார்வையுடைய பல திட்டங்களை சட்டசபையில் பேசி அதை கொண்டு வர்றதும் அவங்களுடைய பொறுப்பு. இந்த வேலைகளை எல்லாம் அவங்க சும்மா செய்கிறாங்களா அப்படின்னா இல்லை. மக்கள் வரி பணத்தில் அவங்களுக்கு மாத சம்பளம் கொடுக்கப்படுது. இந்த சம்பளம் எம்எல்ஏக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,05,000 1,20,000 வரைக்கும் கொடுக்கப்படுது. இது தவிர கிட்டத்தட்ட 1 லட்சம் மதிப்புள்ள பல சலுகைகளும் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை அவங்க எம்எல்ஏயா அந்த தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாவே அவங்களுக்கு லைஃப் டைம் வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கப்படுது. இதுவே ஒரு எம்எல்ஏ 2 தடவை அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல அவங்களுக்கு அந்த பென்ஷனில் இன்க்ரிமெண்ட்டும் அவங்க வாழ்நாள் முழுவதும் கொடுக்கப்படுது. ஒரு நல்ல எம்எல்ஏ தொலைநோக்கு பார்வையோட அவருடைய தொகுதி வளர்ச்சி அடையணும், அந்த தொகுதி மக்கள் பலன் அடையணும் அப்படின்னு சொல்லி வேலை செய்வாங்க. ஆனால் இன்னைக்கு எம்எல்ஏ பணி அப்படிங்கிறது எலெக்ஷன் நேரத்தில் மக்களுக்கு பணம் கொடுத்து ஓட்டை வாங்கிட்டு அதை அடுத்த 5 ஆண்டுகளில் எப்படி பல மடங்காக திருப்பி எடுக்கிறது அப்படிங்கிறது மாதிரி தான் ஒரு தொழிலாக தான் அதை பார்க்குறாங்க. மக்கள் இந்த ஓட்டுக்கு பணம் வாங்காமல் ஒரு நல்ல தொலைநோக்கு பார்வையுடைய ஒரு எம்எல்ஏயை இந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம்.